அப்ப ஈரான் உண்மைக்கே அணு திட்டம் வச்சிருக்கா, அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது உண்மைதான். ஏன்னா ஆரம்பத்துல 1950களிலேயே அமெரிக்காவுடைய உதவியோட ஈரான்ல அணு ஆராய்ச்சி ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு அப்புறம் இந்த அணு ஆராய்ச்சியை நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அப்ப அமெரிக்க ஈரானோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் மோசமாயிடுச்சு. அது ஏன்னா ஈரான்ல நிறைய மாணவர்கள் அமெரிக்க தூதரத்தை கைப்பற்றினாங்க. அப்ப 52 அமெரிக்கர்கள் 440 நாட்கள் பிடிவாதமா பிடிச்சு உள்ள வச்சிட்டாங்க. இது ஈரான் ஹாஸ்டேஜ் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தங்கள் நாட்டை சேர்ந்த ஒரு 52 பேர் ஈரான் நாட்டுக்காரங்க பிடிச்சதுனால அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான உறவு வந்து ரொம்ப மோசமாச்சு. சோ அமெரிக்காவோட சப்போர்ட் இனிமே நமக்கு இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இஸ்ரேலும் ஈரான் எதிரியை அறிவிச்சாங்க. அதனால பதற்றமும் அதிகரிக்குது. இதனால இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரான் எப்ப வேணாலும் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு சந்தேகத்தோட இருக்காங்க. ஏன்னா இப்ப ஈரான் கீழே ஓரளவுக்கு அணு ஆயுதங்கள் இருக்கு. அடுத்து இந்த சந்தேகமும் பயம் இல்லாம உலக அளவில் பயங்கர தாக்கங்களை ஏற்படுத்துது. இந்த தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா 2020 அமெரிக்க படை ஈரானுடைய முக்கிய ராணுவ தலைவர் காசிம் சொலைமானியை ட்ரோன் மூலமா தாக்கி கொண்டு வர்றாங்க. அதுக்கு ஈரானும் சரியான பதிலடி கொடுக்குது. அடுத்த 2023 ஈரானால ஆதரவளிக்கப்படுற காசா பகுதியில் இருக்கிற ஹமாஸ்ங்கிற தீவிரவாத அமைப்பு இஸ்ரேல் மேல பயங்கர அட்டாக் நடத்துறாங்க. அதனால இஸ்ரேல் இந்த காசா பகுதியில் ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கை எடுக்குது. அதாவது ஈரான் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளை மறைமுகமா ஆதரிக்குதுன்னு பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்றதுனால இந்த மத்திய கிழக்கு பகுதியில் பிராந்திய ஆதிக்க போட்டியும் அதிகரிக்குது, பதட்டமும் அதிகரிக்க ஆரம்பிக்குது.